பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். டெல்லியில ரொம்ப குளிர்னு நான் கேள்விப்பட்டேன் சார். தேங்காய் எண்ணெய் நம்ம ஊர்ல மார்கழி மாசத்துக்கே நெய்யா மாறிடும், அங்க எல்லாமே நெய்யா மாறிட்டு இருக்குன்னு. ஐயோ கேட்காதீங்க, ரொம்ப குளிர். நெய்யில எல்லாமே எண்ணெயில நெய்யாயிடுது, அவ்வளவு சுருங்கி போறது, உறைஞ்சிடுறது. எல்லாமே நடுங்குறாங்களா சார்? எல்லாமே தேர்தல் முடிவுலாம் வேற வந்திருக்கு. தேர்தல் முடிவுகள்ல யார் யார் நடுங்குறான்னு கேட்க வந்தா குளிர்னால எல்லாருமே நடுங்குவாங்க போல. நான் டைரக்டா டாபிக் போயிடணும். பாஜகவினை தவிர்த்து மற்ற அனைவரும் நடுங்குகிறார்கள். நடுங்கிறத பத்தி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தது சமீபத்தில் இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவருடைய கூட்டணி வெற்றி பெற காங்கிரஸும் முதல்ல பார்ட்டா இருக்க, காங்கிரஸால அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு மகாராஷ்டிரால ஒரு ரவுட், ஒரு சூறாவளி போல வந்து ஃபட்னாவிஸின் எனும் புயல் வந்து பாஜகவை அழைத்து சென்றிருக்கிறது. ஒரு பெரிய வெற்றிக்கணியை கொடுத்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஒரு சாஃப்ரான் வேவ் அடிச்சிருக்குன்னு எல்லாருமே ரேட் பண்ணுறாங்க. ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக பாஜக ஆப்கி பார் ஃபட்னாவிஸ் சர்க்காரா அப்படின்னு கேள்விகளை எழுப்பி கேட்டுட்ருக்காங்க. நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகள் இதை முதல்ல பாஜக எதிர்பார்த்ததா? எதிர்பார்க்கவில்லை. லால் லட்கி கா பெஹன் ஸ்கீம் என்பது மிக மிக பாப்புலர் ஆனது. அதை தவிர அருண், சாணக்கிய நேயர்களுக்கு ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பாஜக மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றதனுடைய காரணம் நாக்பூர் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. நாக்பூர்ல என்ன முக்கியம் அரசியல் ரீதியாக? RSS. நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அவர்களுடைய தீவிர பிரச்சாரம் 60,000 தெரு கூட்டங்களை கூட்டி 65,000 70,000 ஒரு முக்கிய முயற்சிகள் எல்லாம் செய்து பூத்துக்கு பூத் ஆள்களை அனுப்பி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்களில் தான் காங்கிரஸ் சொன்னாலும் AMS OYC சொன்னாலும் அவர்கள் செய்த சாதனை மாபெரும் சாதனை. RSS சாதனை என்பது சாதாரணமானதல்ல. அதற்கு ஈடாக தேவேந்திர பட்னவிஸ் என்பவர் சமீப காலமாக மோகன் பாகவத்திற்கு மிக நெருக்கமாகிவிட்டார். காரணம், RSS இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை எல்லாம் பார்த்தால் நிதின் கட்கரி தான் முதல்ல இருந்தார். ஒரு துரதிருஷ்டவசமாகவோ நல்ல அதிர்ஷ்டவசமாகவோ 2 பேருமே, நிதின் கட்கரி சரி தேவேந்திர பட்னவிஸ் சரி, அந்த பிராமணர்கள். அதுல ஒரு பிராமணரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கவே மாட்டாங்க. ஏன்னா 12% அங்க பிராமணர் சமுதாயம் இருந்தாலும், அதாவது பூனால இருக்கக்கூடிய சாஸ்வத் பிராமன், சரஸ்வத் பிராமன் என்றெல்லாம் பல விதங்களில் இருந்தாலும் OBC ஆட்கள். அதனால்தான் மிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டே தொடருவார் என்று தான் என்னுடைய கருத்து. நான் சமீப காலமாக மகாராஷ்டிராவில் குறைந்தது 15 நாள் நான் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ரிப்போர்ட்டிங் செய்ய போயிருந்தேன் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்காக. அப்பொழுது நான் கண்டறிந்ததை ஏற்கனவே தங்களுடைய தொலைக்காட்சியில் சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். பாஜக வெற்றி அடைந்ததற்கு காரணம் பெண்களுக்கு 1,500 ரூபாய். திமுகவும் காங்கிரஸும் சொல்றாங்களே தவிர பண்ணது கிடையாது. கடைசியில பண்ணாங்க, இவங்க பண்ணிட்டு சொன்னாங்க, கையில பணம் வந்துருச்சு. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு 6 மாதங்களாக இந்த லட்கி பெஹன் ஸ்கீம் என்பது பணம் வந்து விட்டது. அதில் வந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு 9,000 10,000 rupees வந்ததை வச்சுட்டு ஒரு லேடி என்கிட்ட சொன்னாங்க, கார் வெஸ்ட் என்று இருக்கக்கூடிய பாந்த்ரா என்று இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய நகரத்தின் அருகே ஒரு டீ கடையும் சமோசா கடையும் பாவுபாஜி கடையும் வைத்திருக்கிறார்கள். அந்த 9,000 நான் என்னமான்னு கேட்டேன். ஒரு ஸ்டவ், ஒரு மின்னன் இது பம்ப் ஸ்டவ் ஒண்ணு, ஒரு கட்டை, ஒரு அட்டையான ஒரு வச்சுட்டு 2 பாத்திரத்தை வாங்கினேன். எல்லாம் சேர்ந்து 3,000 ரூபாய் ஆச்சுங்க. தேவேந்திர பட்னவிஸும் ஏக்நாத் ஷிண்டே கொடுத்த பணத்துல நான் ஒரு கடை வச்சுட்டேன். இதனால
ஒரு நாளைக்கு 350-400 ரூபாய் லாபம் வருதுங்க. இட்லி வடை போட்டு கொடுக்கறது. அது ஒரு தமிழ் அம்மையார். அவங்க மகாராஷ்டிரால பிறந்து வளர்ந்ததுனால நல்லா சொன்னாங்க எங்கிட்ட. அது மாதிரி எத்தனையோ ஆட்களை உருவாக்கியது இந்த திட்டம். அந்த திட்டம் என்பது பொதுமக்களிடையே வரவேற்பை கொடுத்ததை தவிர அவங்க கையில இது பாருங்க, அந்த அம்மா கையில போன் வச்சிருந்தாங்க, காமிச்சாங்க எங்கிட்ட. SMS வந்துருச்சு சார், 1500 நீ போட்டாங்க சார், 31ஆம் தேதி டப்புன்னு வந்துருதுங்கன்னு காமிக்கிறாங்க. சோ டிஜிட்டல் டிரான்சாக்சன் நரேந்திர மோடிக்கு உதவியது, டிஜிட்டலைசேஷன் செய்தது உதவியது. டிஜிட்டலைசேஷன் 2 விதத்தில் நரேந்திர மோடிக்கு உதவியது. ஒன்று, பண மாற்றங்கள் தவிர, பண டைரக்ட் டிரான்ஸ்பர் பை பேங்கை தவிர சோசியல் மீடியாவும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதற்கு அஸ்வினி வைஷ்ணவ் போன்றவர்கள் தான் தலைமை தாங்கினார்கள் அந்த கோஆர்டினேஷனுக்கு. பூபேந்தர் யாதவ் நன்றாக, பூபேந்தர் யாதவ் என்பது அமித்ஷாவினுடைய இடது கண். அவருடைய ஒரு அணுகுமுறை என்பது அமித்ஷா அணுகுமுறை மாதிரியே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரும் எல்லாம் கோஆர்டினேஷன் போன்ல பேசுறது, அங்க நேர பூத்துக்கே போய் பார்த்துருவாங்க. சப்போஸ் நீங்க மயிலாப்பூர்ல இருக்கீங்க இல்ல திருவல்லிக்கேணில இருக்கீங்கன்னு வச்சுங்க, திருவல்லிக்கேணில 45 பூத் இருக்குது, எலெக்ஷன் பூத். 45 தெருவும் அவர் போயிருக்காருங்க. யாரு? பூபேந்தர் யாதவ். ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்தாருன்னா அந்த பூத்துல யாரு, அங்கே அருண் உட்காந்துப்பானா, ராஜகோபால் உட்காந்துப்பானா, ரங்கராஜன் உட்காந்துப்பானா பேர் கேட்பார். அதனால முடுக்கி விட்டதுதான் காரணம் என்று தான் என்னுடைய 3 கருத்துகள். அருண், பாக்கி சேனல்ல இது கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. RSSக்கு வெற்றி, பூத் மேனேஜ்மெண்ட்டுக்கு வெற்றி என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அது தவிர ஒரே சமயத்தில் 6000-7000 போட்டீங்கன்னா அந்த ஏழை மக்களுக்கு என்ன குஷி. இது ஏன் தமிழகத்தில் செய்ய மாட்டேன் என்கிறார்கள். பணத்தை கொடுக்குறாங்க கேஷ். அது டிஎம்கே காரன் பாதி பேர், போலீஸ்காரன் பாதி பேர், கட்சி மாவட்ட செயலாளர், இணைச்ச ஒன்றிய செயலாளர் அடிச்சுட்டு போடுறாங்க. அது அண்ணா அறிவாலயம் மட்டும் போகும் போல இருக்கு அந்த பிராக்கெட்ல பண்ண கமிஷன். ஸோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் ஏன் வளரலை, திராவிட மாடல் என்று போய் சொன்னாலும் ஏக்நாத் ஷிண்டே மாடல் எப்படி வெற்றி பெற்றது? இதுதான் காரணம். ஓகே, இதுல வந்து பிரதமர் மோடியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு டைட் கான்டெஸ்ட், ஒரு 145 பக்கத்துல இந்த கூட்டணி இருக்கும், 150 வரைக்கும் கூட பிஜேபி கூட்டணி போகலாம், ஆனா காங்கிரஸ் கூட்டணி ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனா இப்படி ஒரு ரவுட்டை யாருமே எதிர்பார்க்கல. 200 மேல அப்படி போகுது அப்படின்ற நம்பர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக மட்டுமே 132ன்ற நம்பர் பிஜேபியோட வரலாற்றிலே இல்லாத நம்பர். 2014 மோடி வேவ் இருக்கும் போது இருந்த நம்பரை விட 10 சீட் அதிகம். இந்த நம்பரை மோடி அவர்கள் எதிர்பார்த்தாரா? மோடி அவருடைய ரியாக்ஷன் என்ன? டாப் பிஜேபி லீடர்ஸ் உடைய ரியாக்ஷன்ஸ் என்ன? அவருடைய ரியாக்ஷன் அவர் எதிர்பார்க்கவில்லை, ஆச்சரியம் அடைந்தார்கள். இது ஒரு ஜாக்பாட் என்று தான் என்னிடம் மூத்த தலைவர் ஒருவர் சொன்னார். ராஜ்யசபாலையும் பிஜேபியோட நம்பர்ஸ் அதிகரிக்க ஒரு காரணமா அமையுது. அதிகரிக்கும் நிச்சயம். காங்கிரஸ் ராஜ்யசபால அதிகரிக்குதோ இல்லையோ அருண், சரத்பவாரால, ஏக்நாத் ஷிண்டேனுடைய ஒரு தயவினால ஒரு சிவசேனா ஆட்கள் கூட இனிமேல் ராஜ்யசபால வர முடியாது. உத்தவ் தாக்கரே ஆளு. சஞ்சய் ரவுத் வளர்ந்தே இருக்காரு பாருங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டு எம்பிக்கள் சில பேர் வந்து வளர்றாங்க பாருங்க ராஜ்யசபால. அதே மாதிரி இவரு வளர ஆரம்பிச்சிருக்காரு நிறைய. அந்த மாதிரி உலகத்தான் தோத்து போயிட்டாங்க, ராஜ்யசபால போக முடியாது. எல்லாத்தையும் இன்னொரு காரணம் சொல்றேன். அங்க குடும்ப அரசியலை ஒழித்தார் நரேந்திர மோடி அவர்களுடைய மெயின் பிளாங்க் பலகை. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றொன்றாக அழித்து கொண்டு வந்தார். நான் ஏற்கனவே தங்களுடைய தொலைக்காட்சியில் சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். ஹரியானாவில் லால்களை ஒழித்தார். தேவிலால், பஜன்லால், பன்சிலால் ஏற்கனவே ஒழிஞ்சிட்டாங்க, இன்னும் ஒழிச்சாரு. மௌபா மௌத்தி முகமதுடைய கட்சி ஒண்ணு இல்ல, மாயாவதியுடைய கட்சி ஒண்ணு இல்லாத ஆக்கினார். அகிலேஷ் யாதவ் கட்சி ஒண்ணு இல்ல, மம்தா பானர்ஜி கட்சி ஒண்ணு இல்லாத ஆக்கிட்டது. லாலு பிரசாத் யாதவ் எங்க இருக்காரு சொல்லுங்க பாபு. சோ இந்த மாதிரி இருக்கச்சு அந்த பட்டியலில் ஏக்நாத் ஷிண்டே தயவுடன் உத்தவ் தாக்கரேயும் சரத்பவாரும் வந்து விட்டார்கள். சுப்ரியா சூலேக்கு இனி எதிர்காலம் கிடையாது ஏக்நாத் ஷிண்டே தயவினால். அதையும் தவிர ஆதித்ய பால் தாக்கரே என்று சொல்லக்கூடிய ஆதித்ய தாக்கரே என்பவர் ஒரு 34-35 வயதுதான். அவருக்கு எதிர்காலம் இருந்தாலும் இனி அவருக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் தாங்க சில டேக்அவே, மெயின் டேக்அவே பாயிண்ட்ஸ் ஃப்ரம் பிஜேபி வென்றது. அதான் இன்னொன்னு சொல்றேன், எப்படி குடும்ப அரசியல் சொன்னாரோ, தமிழ்நாட்டில் மொத்த சட்டசபை தொகுதி எவ்வளவுங்க அருண்? 234.
அந்த 234 ஒரு லட்டாவ ஏக்நாத் ஷிண்டே எடுத்துன்னு வந்துட்டாரு பாருங்க மகாராஷ்டிரால 288ல. சோ ஆக மொத்தம் தமிழ்நாட்டு ஒரு குட்டி தமிழ்நாடு மகாராஷ்டிராவிலே இருக்கிறது. பாஜகவுடைய சாதனை அதுதான். 234 எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் அது தமிழ்நாடு அசம்பிளிக்கு ஈக்குவல் ஆச்சு இல்லையா? இதை பார்த்து திமுகவும் சரி மு.க. ஸ்டாலினும் சரி வயத்துல ஜுரம் கண்டுடுங்க அருண். சும்மா இல்லை அதெல்லாம். அரசியல் ரீதியாக பார்த்தால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். யாராவது கைது போட்டு விட்டுறாரு மு.க. ஸ்டாலின் ஜுரம் அவர்கள்லாம் உள்ள கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு மார்க் அடிச்சிட்டு இருக்கோம். அது அது இயற்கை. அது நரேந்திர மோடி போன்றவர்களுக்கு பிரதிதினம் ஒரு 1000 தலை 2000 தலை 10,000 பேரோட பேசலைன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு எங்கிட்டே அவர் சொல்லியிருக்காரு. 1996 2000 நடுவுல அம்மையார் ஜெயலலிதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் லட்சக்கணக்கில் பாக்குறாரு. சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய டேக் அவே பாயிண்ட்ஸ்ல இன்னொன்னு சொல்றேன். சோசியல் மீடியாவை நன்னா பண்ணதை தவிர எல்லாமே வாட்ஸ்அப்ல வந்துடுச்சுங்க அருண். அதை நன்னா மேனேஜ் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தாங்கள் கேட்ட மாதிரி ஏக்நாத் ஷிண்டே தான் என்னுடைய பெட்டுங்க. முதல்வர் ரேஸ்க்கு. ஆமா முதல்வர். அப்படிதான் அதான் ஒரு மீன் வரக்கூடுங்க. சில காங்கிரஸோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? திரு ராகுல் காந்தி இதை எதிர்பார்த்தாரா? இந்த நம்பர் வரும்னு எதிர்பார்த்தாரா? அவர் ஒரு கௌரவமான நம்பர் வரும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஒரு வெற்றிக்கான ஒரு வேலை ஒரு இழுபறி வந்துச்சு அப்படின்னா அஜித் பவார் உடச்சு கொண்டு வந்து ஏதாவது பண்ணலான்னு கூட பேசினதா சொன்னாங்க. இதுல என்னதான் நடந்திருக்கு? காங்கிரஸ் எதிர்பார்த்த கணக்குகள் ஏதாவது எதுவுமே ஒர்க் ஆகலன்றது புரியுது. என்ன தப்பா போச்சு? காங்கிரஸ் 8 நாள் தான் பிரச்சாரம் செய்தார்கள், 15 நாள் பிரச்சாரம் செய்யவில்லை. எனினும் இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால் அவர் வயநாடைத்தான் முக்கியமாக கருத்து கொண்டாரே தவிர மகாராஷ்டிராவோ ஜார்க்கண்டோ ராகுல் காந்திக்கு முக்கியத்துவம் தரவில்லை. அதுதான் முக்கியங்க. வயநாடு பிரச்சாரத்திலேயே அவர்கள் கவனம் செலுத்தியதால் மகாராஷ்டிரா இழந்திருக்காங்க. கோட்டை விட்டார். அந்த சரத்பவார் சொல்லிட்டாரு, நீ அதானே நீங்க கத்தினா உங்களுக்கு இடம் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படி கமல்நாத் உதயநிதியினுடைய ஸ்டாலின் சனாதனத்தை மகாராஷ்டிராவில் சொன்னதுனால தோத்து போட்டோன்னு சொன்னதால காங்கிரஸ் அதே மாதிரி இப்போ சொல்லுகிறார். அதானி என்று சொன்னதுனால்தான் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அவ்வளவு தோற்று விட்டது, பாஜக வென்றது என்றது. அப்ப பாருங்க, உத்தவ் தாக்கரே என்ன டிவிஷனல் ஒரு அதாவது இரட்டை வேடம் கொண்டு மகாராஷ்டிராவில் வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் குஜராத்தில் செல்கிறது என்று ஒரு மர்ம பார்வையை வைத்தார். மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்துக்கும் இடையே சண்டையை மூட்டினார். அதனால்தான் பிரைம் மினிஸ்டர் தேங்க்ஸ் கிவிங் பாஷையில ராகுல் காந்தி சொன்னார், சவுத்ல போய் நார்த்தை திட்டுறது, நார்த்ல போய் சவுத்தை திட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஒண்ணு சொல்றேங்க, மகாராஷ்டிரா தேர்தலை விட நான் அரசியல் ஆசிரியராகவும் அரசியலில் 40 ஆண்டு காலம் இருந்ததாகவும் ஒரே ஒன்று சொல்றேன். தமிழாக்கத்தை கண்ட நரேந்திர மோடி அன்று வெற்றி தினத்தன்று 23ஆம் தேதி நேற்று முன்தினம் பேசியதனுடைய தாக்கம், அவர் மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கம், அவர் மனதில் இருந்த கோபம், அதையெல்லாம் நன்றாக பேசினார். அதை 3 முறை புரிந்தால் அடுத்து வரக்கூடிய 25 வருடங்களுக்கு அவர் என்னென்ன பிளான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டார். வக்ஃப் போர்டு பில்லு, மகாராஷ்டிரா ஜெயித்ததுனால எங்களுக்கு விக்சித் பாரத் விராட் பாரத் ஆக்க முடியும் என்று அதைத்தான் நிர்மலா சீதாராமன் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அடுத்த 25 வருடத்திற்கு அதை படித்து பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், தமிழாக்கம் செய்ய வேண்டும். ஹிந்தியில் அவர் சரளமான ஹிந்தி. எனக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் ஹிந்தியை விட நரேந்திர மோடியின் விட சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். பீகார்ல மைத்திலி பாஷை எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி ரொம்ப சரளமா பேசினாருங்க அன்னைக்கு. அதுல இருக்கக்கூடிய தாக்கத்தை பார்த்தால் மகாராஷ்டிரா தேர்தலில் ஏன் தான் ஜெயித்தேன், அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகளில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நிலைநாட்டி காண்பித்தார் நரேந்திர மோடி. அதுதான் முக்கியத்துவங்க. அந்த ஸ்பீச்சை நீங்க தமிழ்ல தயவு செய்து தனித்தனியா போட்டு அலசி பார்க்கணும். அதுல ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு, மகாராஷ்டிரா தேர்தல்னால ஒரு மூத்த காங்கிரஸ்காரர் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், காங்கிரஸ் என்ன முஸ்லிம் கட்சி ஆகிவிட்டதே, அந்த செக்குலர் என்ற வேர்டை எடுத்துட்டாங்களே, பங்களாதேஷ்ல செக்குலர் எடுத்துட்டு முஸ்லீம் கண்ட்ரி ஆக்கணும்னு நினைக்கிறாம நம்ம ஏன் இந்து ராஷ்டிரா ஆக்கக்கூடாதுதான் பேசுறாங்க நரேந்திர மோடி. அதுதான் நரேந்திர மோடிக்கு எந்த பாலிட்டிஷியனா இருக்கட்டுங்க, நரேந்திர மோடி, ஜெயலலிதா, ஸ்டாலின், கருணாநிதி, யாருன்னா இருக்கட்டுங்க, முதல் ரியாக்ஷன் பெஸ்ட் ரியாக்ஷனா தான் இருக்கும். அவர் நரேந்திர ஒரு அதிர்ச்சி
நினைத்தது அவருக்கு வந்து ஜெக் பாட் வந்த உடனே they cannot understand what was happening. இதை பாருங்க, நீ நரேந்திர மோடி அரசியல்வாதியை பற்றி கேட்டீங்க. ராஜ்தீப் சர்தேசாய் என்று சொல்லக்கூடிய பிரபல மராட்டி பத்திரிகையாளர் என்னாச்சு அவருக்கு? சரத்பவார் ஜெயிப்பார்னாரு. அங்க இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள், வர்ணனையாளர்கள், பிரதீப் குப்தா என்று ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொன்னாரு 200 சீட்டை பிஜேபி தாண்டும். காங்கிரஸ்காரர்கள் எள்ளி நகையாடினார்கள். காங்கிரஸ் கட்சி என்பது ராகுல் காந்தி சொன்னீங்களே என்ன செஞ்சாருன்னுட்டு மொட்டை பாட்டுன்னு பார்த்தாருங்க. அவர் மொட்டை போட்டினாரு, மூஞ்சியில மொட்டை கருப்பு துணி போச்சுன்னாங்க. அவ்வளவு மோசமான ராகுல் காந்தியினுடைய பேச்சுகள் இருந்தது. அதைத்தான் சரத்பவார் சொன்னார், இங்க வந்து ஒளரின் இருக்காதுன்னு, பக்வாஸ் நை கர்னா இதர் அப்படின்னு சொன்னார். ஒரு முக்கியமான செய்தி டெல்லி லீக்ஸுக்கு நான் சொல்றேன். மம்தா பானர்ஜி 1/2 மணி நேரம் நேற்று முன்தினம் சரத்பவார் தொலைபேசியில் பேசி அழுதாங்க. அந்த அம்மா நிஜமாக அழுதாங்க. இந்த மாதிரியான ஒரு பச்பனான ஒரு குழந்தைத்தனமான இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நாம் பேசிக்கொண்டு, அதுதான் நரேந்திர மோடி பாரத் புத்தின்னு சொன்னாரு. மம்தா பானர்ஜி சொன்னதுதான் நரேந்திர மோடி சொன்னாரு. அவர் பேசினால்தான், ராகுல் காந்தியுடைய பேச்சினால்தான் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள்லாம் முஸ்லீம் 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 சொன்னதுனாலதான் ஒரு பிரிச்சுட்டாரு. நரேந்திர மோடி காங்கிரஸ் கேடரையும் காங்கிரஸ் தலைவர்கள் பிரித்தார். இப்ப பாருங்க, உதாரணத்திற்கு எந்த சேனல் தமிழ் சேனல் போடவே இல்லைங்க. மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லி சிதம்பரம் மணிப்பூரில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி ஒரு ட்வீட் போட்டாரு. அங்க காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டாங்க, அந்த ட்வீட்டை எடுக்கலைன்னா இங்க கலவரம் நிறைய ஆகும்னுட்டு. அந்த பீரேன் சிங் என்பவர் சொன்னார், இந்த மணிப்பூர் காரணத்திற்கு சண்டைக்கு காரணம் சிதம்பரம் தான், இந்த ட்வீட்டை எடுக்கணும்னு. மல்லிகார்ஜுன் கார்கே போன் பண்ணி சொன்னாரு, delete that tweet, what are you doing சிதம்பரம் அப்படின்னுட்டு. சிதம்பரத்துக்கு 100 நாள் ஜெயில இருந்ததை தவிர இது ஒரு பெரிய மண்ட இடி, சுத்தியால அடிச்சல் போட்டு நல்ல அடி. அதெல்லாம் எங்க தமிழ் சேனல்ல காமிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் காரணத்தினால் தான், காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மமதையினால் தான் சிதம்பரம் மற்றும் பல தலைவர்கள் மமதையால் தான் காங்கிரஸ் தோல்வியுற்றது மகாராஷ்டிராவில். ஓகே, இதில் வந்து சரத்பவார், உத்தவ் தாக்கரே அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ரிஃப்ட் வந்திருப்பதாகவும் சொல்கிறாங்களா? நீங்கள் வந்து சரத்பவார் ஏற்கனவே அதானி இஷ்யூவில் காங்கிரஸை அமைதியாக இருங்க, லோ ப்ரொஃபைல் பண்ணுங்கள், டோன் டவுன் பண்ணுங்கன்னு சொன்னதாக சொல்கிறீங்க. இதில் உத்தவ் தாக்கரே அவர்கள் மீது காங்கிரஸ் பழி போடுவதும், காங்கிரஸ் மீது உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சி பழி போடுவதும், குறிப்பாக நானா பட்டோலே சஞ்சய் ராவத் அப்படின்னு ஒரு மோதல் வெடித்திருப்பதாக நம்ம மராத்தி பத்திரிகை தலைப்புச் செய்திகள் மூலம் தெரிகிறது. சாம்னா வந்து ரொம்ப நேரடியாகவே காங்கிரஸை விமர்சித்திருக்கிறது. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஒரு தலைப்பு செய்தியை போட்டிருக்காங்க சாம்னா பத்திரிகை, சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளிதழ். என்ன நடக்குது? உத்தவ் வர்சஸ் காங்கிரஸ் ஏதோ போதா? சண்டை, மாபெரும் சண்டை. அது அவங்க சண்டை எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க. ஒரு கீரி பிள்ளைக்கு பாம்புக்கு இருக்கக்கூடிய சண்டை, நாய்க்கும் பூனைக்கு இருக்கக்கூடிய சண்டை, அந்த மாதிரியான சண்டை. காரணம் என்ன என்று கேட்டால், முஸ்லிம் வாக்காளர்களை காங்கிரஸிலிருந்து பிரித்து சிவசேனா பக்கம் கொண்டு வர முயற்சிக்கிறார் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது ராகுல் காந்திக்கு. அதனால ராகுல் காந்தி சொன்னாரு, இந்த தோத்து போனதுக்கு காரணம் உத்தவ் தாக்கரே. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அருண், நீங்க என்ன உசுப்பி வரதுனால சொல்றேன், இது டெல்லி லீக்ஸ் இல்லை, நம்ம சித்தாந்த ரீதியாக திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள், சாணக்கியன் நேர்கள், அருண் ராஜகோபாலன் பேட்டியை பார்த்து கொண்டு, ரங்கராஜன் பேட்டியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, தங்களுடைய நிலைப்பாடு, கோடிக்கணக்கான மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் முழுவதும் திராவிட சித்தாந்தத்தை விட்டு சாஃப்ட் இந்துத்துவ ஆக்கினான்னா உனக்கு அவுட்டு. அதனால்தான் உத்தவ் தாக்கரே ஹார்ட் இந்துத்துவாலேருந்து ப்ரோ முஸ்லீம் ஆனதுதான் அவருக்கு மேல வந்த காத்திரம் சாத்திரம் அடிச்சாங்க போட்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்க செட் பாலிசில இருந்து நகர்ந்தாலே உங்களுக்கு அவுட். சரி, காண்றது ஏன் பாஜக ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணாலே முடிஞ்சது. ஆமா, அவன் அதுல பாஜக வின் பண்ணதுக்கு காரணம் ஹிந்து ஐடென்டிட்டியை விட மாட்டேங்கிறாங்களா அவங்க. நீங்க கோர் ஓட்டு பேங்கை வந்து விட முடியாது. RSS சித்தாந்தத்துக்கு ஏன் காரணம் காமிக்கிறாங்க? அது யுனைட் பண்றது இந்துக்களை, தங்களுடைய கலாச்சாரம், எதிர்காலத்தில் வரக்கூடிய நியதிகள், அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்ல தவறு என்ன இருக்கிறது? அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அதனால்தான் நான் சொல்றேன், சாஃப்ட் இந்துத்துவ ஆனதுனால்தான் திமுக அணியில் குழப்பம் வர ஆரம்பித்து விட்டது. திருமாவளவன் பேசுவது பாசிசமா பாயசமா என்று விஜய் கேட்பது,
சீமான் சொல்லுவது, கருணாநிதி சிலை தெருக்கு தெரு தான் நான் உடைப்பேன் என்று சொல்வதெல்லாம் வன்முறைக்கு காரணம் திமுகவுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டது. அதைத்தான் உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா தேர்தலில் புரிந்து கொண்டதை திமுக ஊழியர்களுக்கு மண்டலை ஏத்திக்கணுங்க. பொதுமக்களுடைய புத்துணர்ச்சி வந்ததை தெரிந்து பார்க்க வேண்டும் அருண். ஓகே, நான் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸோட வைண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்கு காரணமாக இருப்பது தேவேந்திர ஃபட்னாவிஸ். அவருக்கு வந்து வேறு ஏதாவது ரெக்கக்னிஷன் கிடைக்கும்ன்றது சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னொருவரின் பெயரும் முக்கியமானதாக ஸ்பாட்லைட்டில் புகழ் வெளிச்சத்தில் இருப்பது பூபேந்தர் யாதவ். 3rd கன்சிக்யூட்டிவ் டைமாக மகாராஷ்டிராவின் வெற்றியை வந்து பாஜகவிற்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய தேசிய பொதுச் செயலராக முன்பு இருந்தவர், தற்போது மத்திய அமைச்சராக கூடிய பூபேந்தர் யாதவ். இவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு ஒரு விஸ்பர்ஸ் இந்த காரிடர் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. பாஜகவின் தேசிய தலைவராக பூபேந்தர் யாதவ் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கா? இருக்கிறது, கண்டிப்பாக வாய்ப்பு. எவ்ரி 5 years பிஜேபி வந்து புது லீடர்ஷிப்பை தயாராக்குதுங்க. உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அங்க ஸ்டாட்டிக் ஆகல, அது ரொட்டேட்டிங், அது இவால்விங் ப்ரொசீஜர், உருண்ட மண்டமா நிற்கிறது. அதுதான் பாஜகவுடைய இந்த 2030 தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். யோகி ஆதித்யநாத் கருத்து தேவேந்திர பட்னவிஸ் தான் என்று ஒரு நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதில் RSSக்கு மிக மிக சந்தோஷம். தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி பூபேந்தர் யாதவ் தான் அடுத்த பாஜக தலைவராக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். கூடிய விரைவில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜனவரியில் தேர்தல் எடுக்கப்பட்டாலும் அதனுடைய தேர்தல் அட்டவணை, தேர்தல் பட்டியல் கூடிய விரைவில் வந்துவிடும் என்று தான் சிறப்பு செய்தியாக டெல்லி லீக்ஸாக சொல்லிக் கொண்டு அருணிடமிருந்து ரங்கராஜன் பாண்டே ஒரே விஷயத்த சொல்லிட்டு நான் கேட்டுட்டு தெரிஞ்சு நினைக்கிறேன் சார். வக்பு பில் மட்டும் வரும்னு சொல்றாங்க. வக்பு பில்லோட நிக்குமா இல்ல வேற ஏதாவது அதிரடி சட்டங்களை எதிர்பார்க்கலாமா? டிசம்பர் முதல் வாரத்தில் வக்பு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். டிசம்பர் இறுதியில் அது 20 தேதி வாக்கில் பாஸ் ஆகி சட்டமாகிவிடும். காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி அவர்கள் வக்ஃப் போர்டு என்பது அரசியல் சட்டமைப்பில் இல்லை, அது அன்கான்ஸ்டிடியூஷன், அம்பேத்கருக்கு செய்த துரோகம் என்று நேற்று முன்தினம் பேசினாரே, அதுதான் முக்கியத்துவம் அருண். அதன் மூலமாக கண்டிப்பாக இந்த வக்ஃப் போர்டு பில்லுடைய ரிப்போர்ட் நாளைக்கு சமர்ப்பிக்க போறாங்க ஓம் பிர்லாவிடம். அது ஒரு சட்டமாக்கப்பட்டால் சட்டத்தில் இருந்து வருவதன் மூலமாக காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன ஆகும்? ஓட்டு பேங்க் காங்கிரஸ் வந்து முஸ்லீம் அதெல்லாம் உடைஞ்சிடுங்க. அதுதாங்க அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும். இனி இருப்பினும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களுமே வக்ஃப் போர்டு சொத்து என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமையை நரேந்திர மோடி மாற்றி காண்பிப்பார். ட்ரிபிள் தலாக், ஆர்டிகல் 370, ராம் மந்திர் போன்றவர்களை எல்லாம் செய்து காண்பித்தாரே நரேந்திர மோடி, அந்த பட்டியலில் இதுவும் ராஜபாட்டை பட்டியலில் சேர்ந்துவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன் அருண். அதுதான் டெல்லி லீக்ஸ் அருண். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயம் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக. நமஸ்காரம்.